வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் வைர ஊசி வேல்காரி. இதில் கங்கா ஜமுனா பார்டர் இன்றைக்கி ரொம்ப வரல. த்ரெட் பார்டர் சாரீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த கோர்வையில் கொடுக்குறனால உங்களுக்கு இதெல்லாம் ஒரே ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 100% பியூர் காட்டன் வைர ஊசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவுமே சூப்பரான கலெக்ஷன். கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஒரிஜினல் 80x80 கவுண்ட்ஸ். நீங்கள் கடையில் வாங்குகிற அதே காட்டன், எப்படி ஒரிஜினல் காட்டன் வாங்குறீங்களா பியூர் காட்டன் அதே மெட்டீரியல். கட்டினீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்கும். கோர்வையும் புட்டாஸ் சாரியும் தான் கொஞ்சம் நம்ம ப்ரைஸ் அதிகமாக தராங்க மேனுஃபேக்சரர். அதில் எதுவும் பண்ண முடியலை. இந்த தடவை கொஞ்சம் சரி பார்டர் கம்மியாகவும் த்ரெட் பார்டர் அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்கும், அப்படி எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும். குவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப மைல்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபுல் டே கட்டிகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வெயிட்டே தெரியாது. அதே மாதிரி உருவிட்டு வர்றது, அவுந்து வர்றது, உள்ளே கொசுவது, உள்ளே அந்த ஃபீட்ஸ் வச்சு சொருவினீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே இருக்கும் கம்ஃபர்டபுளாக. எதுவுமே ஆகாது. கஞ்சி போட விருப்பம் இருக்கவங்க கஞ்சி போட்டு அயன் பண்ணி கட்டிக்கலாம். ஒரு தடவை பழகிட்டிங்கன்னா விட மாட்டீங்க. அந்தளவுக்கு லுக்கும் சூப்பராக இருக்கும், சாரியும் சூப்பராக இருக்கும், மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும். இந்த கங்கா ஜமுனா பார்டர் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்குகிறவங்க கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக், ரிவ்யூ எல்லாமே சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுடைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு நிறையா சொல்கிறோம். ஆன்லைன் பர்ச்சேஸில் எப்படி பண்ணணும், பண்ணக்கூடாது. எல்லாருமே நம்ம முகம் தெரியாத, நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. இப்போ நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய தரவுகள், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போது நிறைய இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலும் நம்பர் கொடுக்குறோம். இப்போ எல்லாமே அதில் தான் இல்லை, உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நம்ம நம்பர் தரோம். இப்போது இந்த நம்பரை ஒருத்தரே தான் பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டிப்பாக நான் ஒரே ஆள் தான் நடிட்டு இதெல்லாம் உங்களோட எல்லாமே என்னோடய சேஃப்டியாக தான் நான் வச்சுருப்பேன். என்னோடய ஃபைலில் நீங்கள் எனக்கு அனுப்புகிற அட்ரஸ், நம்பர் எல்லாமே நான் ஒரு ஆள் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா இந்த பிஸ்னஸில் யாருமே எங்கே வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் பார்க்குறேன். இப்போது எனக்கு இதுக்கெலாம் டைம் இருக்குது. ஏன்னா நான் ரீசெல்லிங் பண்ணுறேன், அதனால் நான் இதை பார்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் ஒரு ஷாப்பில் பண்ணுறீங்க, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே அந்த மாதிரி இருக்காது. இங்கே எல்லாருமே ஒரு 4-5 பேர் ஒரு கடையில் இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் பார்ப்பாங்க. எப்படினாலும் அந்த நம்பரை வேறு யாராவது கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துட்டீங்க அப்படின்னா, நேற்று அவங்க டிஜி சார் அதான் சொன்னாங்க, சைலேந்திர பாபு சார். இங்கே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போது அதில் நீங்கள் கவனமாக இருங்க. ஏஜ்டு பெர்சனாக இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவங்க, ஃபேமிலி நார்மலாக எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குமே ஆன்லைன் பர்ச்சேஸ் தேவைப்படுது. அப்போது உங்களுடைய நம்ம அட்ரஸை கொடுத்து தான் நம்ம இதில் பண்ணுறோம். ஆன்லைன் பர்ச்சேஸில் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க. காமர்ஸ் தளங்கள்லேயும் கொடுத்து தான் பண்ணுறோம். இப்போ இங்கே நம்ம வீட்டுக்கு யாரும் நம்மளை எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த நம்பரில் அந்த மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கொரியர் வந்திருக்குன்னு வரும், இல்லை லிங்க் ஏதாவது அனுப்புவாங்க. உங்களுக்கு நாங்கள் பணம் அனுப்பிச்சிருக்கோம், எங்களுக்கு திருப்பி தெரியாமல் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் பேசுவாங்க.